மனித வரலாற்றில் மிகப்பெரிய மர்மங்கள் மறைந்திருக்கும் நாடு எகிப்து. வானத்தை தொடும் பிரமிடுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தூங்கும் மம்மிகள், தங்களை தெய்வமாக கருதிய பார்வோன் மன்னர்களின் ரகசிய கல்லறைகள். இந்த மர்ம உலகத்தின் இதயமாக கருதப்படும் இடம் வேலி ஆஃப் த கிங்ஸ். ஆனால் இன்று வரலாற்றாளர்களையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழன் இந்த பாதுகாக்கப்பட்ட மன்னர்களின் கல்லறைக்குள் நுழைந்திருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல். வெறும் நுழைவு மட்டுமல்ல, அவர் தனது பெயரையே தமிழில் கல் சுவற்றில் செதுக்கிவிட்டு வந்திருக்கிறார். அந்த பெயர் சிகை கொற்றன். 2026 பிப்ரவரி 11 சென்னையில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் தமிழ் எபிகிராபி மாநாட்டில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த கல்வெட்டியல் ஆய்வாளர் இங்கோ ஸ்ட்ராச் வெளியிட்ட இந்த தகவல் தமிழ் வரலாற்றின் எல்லைகளை உலக வரைபடத்தில் மேலும் விரிவாக்கக்கூடும் என பேசப்படுகிறது. வெல்கம் டு உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து வரை சென்ற அந்த மர்மமான தமிழன் யார்? சிகை கொற்றன் உண்மையில் இருந்தவரா? வாங்க காலத்தை 2000 ஆண்டுகள் பின்னோக்கி திருப்பி அந்த அதிசயமான பயணத்தை கண்டுபிடிப்போம். சுவிட்சர்லாந்தின் லாசான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் இங்கோ ஸ்ட்ராவ் மற்றும் பிரெஞ்சு ஆய்வாளர் சார்லட் ஸ்மித் ஆகியோர் எகிப்தின் தீபன் நெக்ரோபோலிஸ் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். தீபன் நெக்ரோபோலிஸ் என்பது உலகின் மிக முக்கியமான பண்டைய அடக்க தளங்களில் ஒன்று. இங்கேதான் சக்தி வாய்ந்த பார்வோன் மன்னர்களின் இரகசிய கல்லறைகள், குறிப்பாக ராமசிஸ் 6ஆம் மன்னர்களின் சமாதிகளும் அமைந்துள்ளன. பண்டைய காலத்திலேயே கிரேக்க மற்றும் ரோமானிய பயணிகள் இந்த கல்லறைகளை பார்வையிட்டு தங்கள் பெயர்களை சுவர்களில் கிராஃபிட்டியாக எழுதிச் சென்றுள்ளனர். இன்று கூட அந்த எழுத்துக்கள் அங்கே காணப்படுகின்றன. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக சுமார் 30 இந்திய கல்வெட்டுகள் அங்கே கண்டறியப்பட்டுள்ளன. அதில் 20 கல்வெட்டுகள் சுத்தமான தமிழ் பிராமி எழுத்துக்கள். மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த எழுத்துகள் எகிப்தின் கடற்கரை வணிக துறைமுகங்களில் அல்ல, நைல் நதியின் அருகிலுள்ள உள்நாட்டு மன்னர் கல்லறை பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது உறுதிப்படுத்தப்பட்டால் சங்ககால தமிழர்கள் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான எகிப்துடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பதற்கான புதிய ஆதாரமாக அமையக்கூடும். அந்த கல்வெட்டுகளில் மீண்டும் மீண்டும் தோன்றும் ஒரு பெயர் சிகை கொற்றன். எகிப்தின் மன்னர்களின் கல்லறைகள் அமைந்துள்ள வேலி ஆஃப் த கிங்ஸ் பகுதியில் உள்ள பல்வேறு கல்லறைகளில் குறைந்தது 5 இடங்களில் மொத்தம் 8 தடவைகள் இந்த பெயர் செதுக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதில் ஒரு கல்வெட்டில் சிகை கொற்றன் வரக்கண்ட என்று வாசகம் காணப்படுகிறது. இதன் பொருள் சிகை கொற்றன் வந்து பார்த்தான் அல்லது சிகை கொற்றன் இங்கு வந்தான் என்பதாக இருக்கலாம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. பண்டைய காலங்களில் கிரேக்க மற்றும் ரோமானிய பயணிகள் தங்கள் வருகையை பதிவு செய்வதற்காக கல்லறை சுவர்களில் பெயர்களை எழுதி வைத்தது போல ஒரு தமிழரும் அதையே செய்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சிகை என்ற சொல்லுக்கு குடுமி, கிரீடம் அல்லது உயர்ந்த நிலையை குறிக்கும் அர்த்தம் இருக்கலாம். கொற்றன் என்பது சங்ககால சொல்லாட்சியில் வீரர், தலைவன் அல்லது செல்வாக்குமிக்க நபரை குறிக்க பயன்படுகிறது. இதனால் அவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு வணிக குழு தலைவராகவோ அல்லது முக்கிய பயணியாகவோ இருந்திருக்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. மேலும் அதே பகுதியில் கோபன், சாத்தன், கீரன் போன்ற சங்ககால தமிழ் பெயர்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவை அனைத்தும் சங்க காலத்தில் தமிழர்கள் எகிப்துடன் வணிக தொடர்பு மட்டுமல்லாமல் அந்த நாட்டின் உள்நாட்டு பகுதிகளுக்கே பயணம் செய்திருக்கலாம் என்பதற்கான சுவாரஸ்யமான தகவல்களாக பார்க்கப்படுகின்றன. இருப்பினும் இந்த கண்டுபிடிப்புகள் குறித்து மேலும் அதிகமான ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சிகை கொற்றன் பற்றியதான தகவல்கள் இன்னும் முழுமையாக தெரியாத புதிராகவே உள்ளது. சங்க காலத்தில் தமிழர்கள் எகிப்திற்கு சென்றது பெரும்பாலும் வணிகம் செய்வதற்காகவே என்று நாம் நினைத்திருந்தோம். குறிப்பாக மிளகு, முத்து, துணி போன்ற பொருட்களை ஏற்றுமதி செய்ய தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற துறைமுகங்களிலிருந்து, குறிப்பாக முசூரிஸ் போன்ற இடங்களிலிருந்து எகிப்தின் செங்கடல் கரையில் அமைந்திருந்த பெரேனைக்கி போன்ற துறைமுகங்களுக்கு கடல் வழியாக பயணம் செய்தனர் என்பது உறுதியான ஆதாரங்களால் ஏற்கப்பட்ட உண்மை. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ரோமானிய தங்க நாணயங்கள், மிளகு சேமிப்புகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இந்த வணிக தொடர்பு எவ்வளவு வலுவானது என்பதை காட்டுகின்றன.
கடற்கரை துறைமுகங்களில் மட்டுமல்லாமல் எகிப்தின் உள்நாட்டு மன்னர் கல்லறைகள் அமைந்துள்ள பகுதிகளிலும் இந்திய எழுத்துக்கள், குறிப்பாக தமிழ் எழுத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. சில தமிழர்கள் அந்த நாட்டின் உள்ளார்ந்த பகுதிகளுக்கு பயணம் செய்திருக்கக்கூடும் என்ற புதிய பார்வையை இது முன்வைக்கிறது. இது உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் வெறும் வணிகர்கள் அல்ல, உலகத்தை ஆராய்ந்த பயணிகள், கலாச்சார பரிமாற்றத்தை ஏற்படுத்திய தூதுவர்கள் மற்றும் பல மொழிகளையும் பண்பாடுகளையும் அறிந்த உலக நாகரிக மனிதர்கள் என்ற புரிதலை உருவாக்கக்கூடும். சில ஆய்வாளர்கள் அந்த காலத்தில் எகிப்தில் கிரேக்க மற்றும் ரோமானிய பயணிகள் தங்கள் பெயர்களை கல்லறைகளில் பதிவு செய்ததை பார்த்து அங்கு சென்றிருந்த இந்தியர்களும் தங்கள் வருகையை அதேபோல் பதிவு செய்திருக்கலாம் என கருதுகின்றனர். மேலும் அந்நேரத்தில் இந்தியா, எகிப்து, ரோம பேரரசு ஆகியவற்றுக்கிடையே வணிகத்துடன் சேர்ந்து அறிவியல், மொழி மற்றும் கலாச்சார பரிமாற்றமும் நடந்திருக்கலாம் என்பதற்கான சாத்தியத்தையும் இந்த கண்டுபிடிப்பு சுட்டிக்காட்டுகிறது. இருப்பினும் இது குறித்து மேலும் ஆய்வுகள் நடைபெற்று வருவதால் தமிழர்கள் சுற்றுலா நோக்கத்திற்காக சென்றார்களா அல்லது வணிக பயணத்துடன் இணைந்த கலாச்சார ஆர்வமா என்பது இன்னும் கேள்வியாகவே உள்ளது. பேராசிரியர் சார்லோட் ஸ்மித் என்ன சொல்கிறார் தெரியுமா? சிகை கொற்றன் கிரேக்க மொழியையும் அறிந்திருக்கலாம். அங்கே இருந்த கிரேக்க பயணிகள் எழுதியதை பார்த்து ஈர்க்கப்பட்டு தானும் தனது அடையாளத்தை அங்கே பதித்திருக்கிறார். இது தமிழர்களின் உலகளாவிய அறிவையும் துணிச்சலையும் காட்டுகிறது. பண்டைய தமிழர்கள் தென்னிந்தியாவிற்குள் மட்டுமே வாழ்ந்தவர்கள் அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் பல பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள். சங்க காலத்தில் தமிழ் வணிகர்கள், மாலுமிகள் மற்றும் பயணிகள் கடல் மார்க்கமாக தூரத்தில் உள்ள எகிப்து, ரோம பேரரசு போன்ற நாடுகளுக்கு சென்று வணிகமும் கலாச்சார பரிமாற்றமும் செய்துள்ளனர். அவர்கள் மிளகு, முத்து, மசாலா பொருட்கள், துணிகள், இரத்தினங்கள் போன்ற உயர்ந்த மதிப்புள்ள பொருட்களை எடுத்துச் சென்றனர். இந்தியாவிற்கு வெளியே கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள், தமிழ்நாட்டில் கிடைத்த ரோமன் நாணயங்கள் மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் ஆகியவை இந்த தொடர்புகள் சீராக நடந்ததை நிரூபிக்கின்றன. கீழடி போன்ற அகழ்வாராய்ச்சி தளங்கள் தமிழர்களுக்கு எழுத்தறிவு, நகர வாழ்க்கை, வணிக அறிவு மற்றும் உலக விழிப்புணர்வு இருந்ததை காட்டுகின்றன. சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் யவனர்கள் பற்றிய குறிப்புகளும் இதனால் உறுதிப்படுகின்றன. மொத்தத்தில் தமிழர் நாகரிகம் பழங்காலத்திலேயே உலகளாவிய வணிகம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்தது என்பதை இது தெளிவாக சொல்கிறது. இது வெறும் கல்வெட்டு அல்ல. நம் முன்னோர்கள் உலகத்தையே ஒரு உலகளாவிய கிராமமாக, அதாவது ஒரு குளோபல் வில்லேஜாக மாற்றி வைத்திருந்தார்கள் என்பதற்கான சாட்சி. இன்று நாம் உலக நாடுகளுக்கு செல்ல பாஸ்போர்ட், விசா, விமான பயணம் போன்ற பல வசதிகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் இவ்வளவு தொழில்நுட்ப முன்னேற்றம் இல்லாத காலத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாதாரண பாய்மர கப்பலில் கடல்களை தாண்டி ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள ஆப்பிரிக்க கண்டத்தின் உள்நாட்டு பகுதிகள் வரை பயணம் செய்து தனது அடையாளத்தை அங்கே பதித்த அந்த தமிழன் சிகை கொற்றன் பற்றி நினைக்கும் போது உண்மையிலேயே மெய்சிலிருக்கிறது. இது ஒரு மனிதனின் தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல, பண்டைய தமிழர்களின் துணிச்சல், கடல் பயண அறிவு, உலகை அறிந்து கொள்ளும் ஆர்வம் மற்றும் பரந்த பார்வையை வெளிப்படுத்தும் ஒரு பெரும் சான்றாகும். நம் முன்னோர்கள் உலகத்தை அஞ்சாமல் அணுகியவர்கள், புதிய இடங்களை கண்டறிந்தவர்கள், கலாச்சாரங்களை இணைத்தவர்கள் என்பதையும் இது உணர்த்துகிறது. வரலாறு என்பது புத்தகங்களில் முடங்கிய கதைகள் அல்ல. அது இன்னும் பல ஆச்சரியமான உண்மைகளையும் மறைக்கப்பட்ட தொடர்புகளையும் நமக்காக பாதுகாத்து வைத்திருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட பெருமிதம் தரும் தகவல்களை நாமும் அறிந்து பிறருக்கும் பகிர்ந்து தமிழ் மொழியின் தொன்மையையும் தமிழர் வரலாற்றின் மகத்துவத்தையும் உலகம் முழுவதும் பரப்புவது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.